இன்று பல மாகாணங்களில் கனமழை எச்சரிக்கை, மின்னல் அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை. கொழும்பைச் சேர்ந்த 2 பெண்கள் கட்டுநாயக்க விமானத்தில் கைது. நாட்டில் தொடரும் அவசர கால நிலை, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இலங்கையை இந்தியா ஒருபோதும் கைவிடாது, ரயில்வினிடம் ஜெய்சங்கர் வழங்கிய உறுதி. கோட்டபயவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு யாழில் பாரிய போராட்டம். பொய் வாக்குறுதிகளை வழங்கி நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று அனுர அரசு இனிமேல் எண்ணக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக எச்சரித்துள்ளது. இன்று அரசின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் ஏமாற்று அரசியலுக்கு இனி இடமில்லை என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவையும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்க ஊடகங்களும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய அரசியல், பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிக்கு இந்த அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்கள் மக்கள் தீர்ப்பை வெளிப்படுத்த முக்கியமான சந்தர்ப்பமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தேர்தல்களில் மக்கள் இந்த அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் நம்பிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட அலங்கார செடிகளுடன் 2 பெண்களையும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை கைது செய்துள்ளனர். தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து வந்த 2 இலங்கை பெண்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2 பெண்கள் சந்தேக நபர்களும் சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அலங்கார செடிகளையும் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 45 மற்றும் 40 வயதுடையவர்கள் ஆவார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள். அவர்கள் இன்று அதிகாலை 12:35 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து கட்டுநாயக்க விமானத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் பொதிகளில் மறைத்து 436 அலங்கார செடிகளையும் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தாவரங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் விவசாயத்துறையிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதி பத்திரங்களையும் பெறவில்லை. மேலும் இலங்கையின் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டம் மற்றும் தாவர தனிமைப்படுத்த சட்டத்தின் விதிகளின் மீறியும் இந்த தாவரங்களை அவர்கள் கொண்டு வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரத்தினபுரியில் வீதியோரத்தில் நடந்து சென்ற பாடசாலை மாணவியொருவர் லொரியில் மோரி உயிரிழந்துள்ளார். லபபத போலீஸ் பிரிவின் கனதுள இலக்தென்ன வீதியில் உள்ள 79ஆம் இலக்க ரப்ப தோட்டத்துக்கு அருகில் இன்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மாணவி இரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவர் ஆலுக்கட்டிய பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். விபத்து தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் எலபத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்திலும் மாத்தறை, நுவரெலியா, ஹம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை, திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. உலகிலேயே அதிக வீட்டு விலைகளை கொண்ட நகரங்களில் ஒன்றாக கொழும்பு மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் கட்டுமான பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இலங்கையில் சீமெந்து விலை மற்ற நாடுகளை விட 45% அதிகமாகவும், பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் இருப்பின் விலையும் 75% அதிகமாகவும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம் நாட்டில் தற்போது வரிமுறை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய அரசாங்கம் தற்போதுள்ள வரிமுறைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கட்டுமானத்துறைக்கு நிவாரணம் வழங்குவதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வன் சில்வா அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் இதன்போது பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. டித்வா புயலின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு ரில்வின் சில்வா நன்றிகளை தெரிவித்துள்ளார். இலங்கைக்காக தமது நாட்டு ஆதரவு இந்தியா வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இலங்கையை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மறுசீரமைப்பு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக மட்டுமே அவசரகால சட்டத்தை நீடிப்பதாகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாகவே பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், டித்வா சூறாவளி நமது நாட்டில் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை. ஒரு சிறப்பு சட்டம் தேவை. சிறப்பு சட்டங்களை ஏற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. சிறப்பு சட்டங்களை ஏற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதுபோன்ற பேரழிவிருந்து மீள்வதற்கு சிறப்பு அதிகாரங்களும் கூறிய சட்டங்கள் தேவை. அதனால் தான் நாங்கள் அவசரகால சட்டத்தை விதித்துள்ளோம். ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்துதல் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசரகால சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. அந்த நோக்கத்துக்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை. இந்த கட்டட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசரகால சட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். அது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். எனவே கொள்முதல் செயல்முறை மற்றும் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசரகால சட்டத்தை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மிக விரைவாக மீண்டும் கட்டியெழுப்ப விட வேண்டிய பகுதிகளுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்யுமாறு அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது இன்று யாழ் நகரில் இடம்பெற்றுள்ளது. லலித், குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருகை தராமை கண்டனத்துக்குரியது என்றும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது பதாதைகளை ஏந்தியவாறு பல கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கருவா தோட்டம் ஆனந்த குமாரசுவாமி மாவட்டத்தை மையப்படுத்தி விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு போக்குவரத்து திட்டம் நாளை மறுநாள் அதிகாலை 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் நடைபெறவுள்ள கலாபுல 2026 கலை கண்காட்சி காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆனந்த குமாரசுவாமி மாவட்டத்தில் உள்ள நூலக சுற்றுவட்டத்திலிருந்து ஹட்டன் சுற்றுவட்டம் வரை போக்குவரத்து ஒரு வழி பாதையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானுடன் அமெரிக்க நிர்வாகம் ஓமானில் சந்தித்து கலந்துரையாடியதை கட்டார் வரவேற்பதாகவும் மத்தியஸ்தர் முயற்சிகளுக்கு ஓமான் நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் கட்டார் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் மஸ்கட்டில் நடைபெறும் அமெரிக்காவிற்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை கட்டார் அரசு வரவேற்கின்றது. இந்த சூழலில் இருதரப்பினரின் நலன்களையும் அடையும் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் ஒரு விரிவான ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பேச்சுவார்த்தைகளை நடத்தியதற்கு, வசதி செய்ததற்கு, நெருக்கடிகளை தணிப்பதற்கும் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும் சகோதர ஓமான் சுல்தானகத்துக்கும் கட்டார் அரசின் முழு நன்றிகளையும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்கின்றது. அனைத்து பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகளுக்கும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மோதல்களை தீர்ப்பதற்கும் அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் கத்தார் அரசின் உறுதியான ஆதரவையும் அமைச்சகம் புதுப்பிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.